கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆவது வசனம் வரையும், 222வது பக்கம், புதிய ஏற்பாடு. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன பொழுது இரட்சிப்பு சமயமாய் இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமயமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் போராமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 4 வசனமும் ரொம்ப ஆழமான வசனம். ஒவ்வொரு வசனத்திலையும் நம்ம உள்ள போனால் அநேக வைரங்கள், வைடூரியங்கள், கோமேதகங்கள், ரத்தினங்கள், ஆழமான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு இந்த காலை வேளை மிக குறுகினதாக இருக்கிறபடினால் அந்த பகுதியின் கடைசி வரியை நான் உங்கள் மத்தியில் வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். மேற்பகுதியெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் நல்லா தியானித்து கொள்ளுங்க. கடைசி வார்த்தையை பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனை பார்த்த உடனே அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்வதற்கு அடையாளமாக இருப்பது அவருடைய வஸ்திரம். ஒரு இராணுவத்தில் இருக்கிறவங்க வஸ்திரத்தை, எந்த வஸ்திரம் தரித்திருக்கிறாங்களோ அந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே சொல்லிடுவோம், அவர் இராணுவத்தில் பணியாற்றுறாரு, இவர் போலீஸ் துறையில் பணியாற்றுறாரு, இவங்க நர்ஸாக இருக்காங்க, இவங்க மருத்துவராக இருக்காங்க, இவங்க வக்கீலாக இருக்கிறாங்க, இவங்க அரசியல்வாதியாக இருக்கிறாங்க, இவங்க ரவுடியாக இருக்கிறாங்க. எதை காண்பிக்கிறது? அவங்களுடைய வஸ்திரம்தான் ஒரு மனிதனை, அவனுடைய சுபாவங்களை காண்பிக்கிறது. ஒரு அரசியல்வாதினா அவருடைய வஸ்திரத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம், இவர் வஸ்திரம், அந்த வஸ்திரம் அவரை அரசியல்வாதியாக காண்பிக்கிறது. பிச்சை எடுக்கிறவங்களுக்கும் ஒரு வஸ்திரம் இருக்குது, அதை போட்டால் தான் பிச்சை எடுக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. கூலிக்காரங்களுக்கு ஒரு வஸ்திரம் இருக்குது, அந்த வஸ்திரத்தை போட்டால் தான் கூலிக்காரன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதனை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது அவன் தரித்திருக்கிற வஸ்திரம். முதல்ல வெளிப்பார்வையில் பார்த்த உடனே, ஒரு டாக்டரை பார்த்தோன்னே அவருடைய கழுத்தில் அதை பரிசோதிக்கக்கூடிய கருவியும் அவர் அணிந்திருக்கிற வெண்வஸ்திரத்தையும் பார்த்த உடனே கரெக்டாக சொல்லிடுவாங்க, அவர் டாக்டர், இவர் தான் டாக்டர், இவர் தான் நர்ஸ், இவங்க தான் நர்ஸ், இவங்க தான் போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய. அவங்க ஸ்டாரை பார்த்த உடனே ஒரே மாதிரி வஸ்திரம் இருந்தாலும் ஸ்டார் காண்பித்து கொடுத்துரும். ஒவ்வொன்றையும் பார்த்தோன்னே வஸ்திரத்தை வைத்து கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் யாரை தரித்திருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்கிறீங்களா, அல்லது மேலே சொல்லப்பட்டபடி வேறே காரியங்களை நீங்கள் தரித்திருக்கிறீங்களா? நம்ம தரித்திருக்கிறது, யாரை தரித்து நமக்குள்ளே வைத்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நம்ம போட்டிருக்கிற வஸ்திரம், நம்ம அணிந்திருக்கிற காரியமே நம்மை யார் என்பதை காண்பித்து கொடுத்துரும். வேதத்தில் சில காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். நீங்கள் எடுத்து வாசிக்க வேணாம், ரொம்ப நேரம் ஆகும். யாத்திரையாகமம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரும் பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன்னுடைய மார்பகத்திலே பதிக்கப்பட்ட எழுத்தோடு அவன் வந்து நிற்கணும். அவன் வந்து அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு வந்தா 12 கோத்திரத்து பேரும் அவனுடைய ஒரு சட்டையில், அவனுடைய அங்கியில் 12 கோத்திரத்து பேரும் அது இருக்கும். அவன் வந்து நிற்கும் பொழுது அவன் பின்னாடி 12 கோத்திரம் இருக்குதுன்னு அர்த்தம். தேவன் தெரிந்து கொண்ட 12 கோத்திரத்தின் நாமத்தையும் அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது அந்த வஸ்திரத்தை அவன் தரித்து வந்து நிற்கணும், தரித்து வரணும். வேறு வஸ்திரத்தை எப்படி வேணாலும் தரித்து கொள்ளலாம். உள்ளே வரும் பொழுது அவன் பரிசுத்த வஸ்திரம் தரித்தவனாய், அந்த பரிசுத்த வஸ்திரத்தில் 12 கோத்திரத்தின் பெயர்களும் எழுதப்பட்டவனாய் அந்த வஸ்திரத்தை தரித்து அவன் உள்ளே வரணும்.
அதே அதிகாரத்தில் 35 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, பொன்மணி சத்தம் கேட்கப்படக்கூடியவனாக வரணும். அவன் உள்ளே வரும்பொழுது அந்த வஸ்திரத்தில் ஒரு மணி கட்டிட்டு வரணும். அந்த மணி சத்தம் அவன் உள்ள ஊழியம் செய்யும் பொழுது கேட்கணும். அந்த மணி சத்தம் கேட்கலனா கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விளைவை உண்டாக்கிட்டாருன்னு ஒரு சில நாட்கள் பார்த்துட்டு வெளியே இழுத்துருவாங்க. அந்த சத்தம் தான் அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உயிரோடு இருக்கிறானா மரித்து போனானான்னு காண்பிக்கிறதுக்கு அந்த மணி சத்தம் அவனுடைய வஸ்திரத்தில் இருக்கணும். அந்த மணி சத்தம் வந்தால் அங்கே உள்ள அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த வஸ்திரத்தில் இருக்கிற அந்த சத்தம் வரலேனா ஒரு சில நாட்கள் பார்த்துட்டு சத்தம் இல்லை, அப்போ அவருக்கு ஏதோ ஒரு தீங்கு விளைச்சிருச்சுன்னு அவரை வெளியே எடுத்துருவாங்க. இதை கேட்குற தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே, அப்போ தேவனுடைய ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளே போகணும். ஒரு மணியை கட்டிக்கிட்டு தான் ஆசாரியனா இருக்கிறவர்கள் உள்ளே போகணும். அதே பாருங்க, யோபு சொல்றாரு, நீதியை நான் தரித்து கொண்டேன். எவ்வளவுதான் எனக்கு நெருக்கங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், என் மனைவியே என்னை தூஷித்தாலும், நான் தரித்திருக்கிற வஸ்திரம் நீதியை நான் தரித்து கொண்டேன், என் நீதியை நான் கெட்டியாய் பிடித்து கொண்டேன் என்று யோபு 29 அதிகாரம் 14 வசனத்தில் சொல்றாரு. அதே நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாயா 52:1 தூசியை உதறி விட்டு வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையை தரித்து கொண்டாதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்க முடியும். நீங்கள் அப்படியே நீங்கள் கொலைசியர் 3:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் எதையெல்லாம் தரித்து கொள்ளணும்னா இரக்கத்தை தரித்து கொள்ளணும், தயவை தரித்து கொள்ளணும், மனத்தாழ்மையை தரித்து கொள்ளணும், சாந்தத்தை தரித்து கொள்ளணும், பொறுமையை தரித்து கொள்ளணும். இத்தனை ஆயுதங்களை நம்ம தரித்து கொண்டவர்களாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம வந்து நின்னா தான் நம்ம இயேசுவை தரித்திருக்கிறோம் என்பதை பிரதிபலிக்க முடியும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிடையே இரக்கம் இருக்கணும். நீ மற்றவர்களுக்கு பிறனாய் இருக்கணும். பாருங்களே, ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கள்ளர் கையில் அகப்பட்டவனை ஆசாரியன் பார்த்து பக்கமாய் விலகி போனானாம், லேவியனும் பார்த்து பக்கமாய் விலகி போனானாம். ஆனால் சமாரியனாக வந்தவர் அவனை எடுத்து தன்னுடைய வாகனத்தில் வைத்து சத்திரத்தில் கொண்டு போய் வைத்து பராமரிக்கும்படியாக 2 பணத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 3 பேரில் யார் பிறனாய் இருந்தது? இரக்கம் காட்டினவனே. அப்ப நம்முடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனை தரித்து கொண்டிருக்கிற நாம் எப்படி இருக்கணும்? இரக்கத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கணும். அடுத்து பாருங்க, தயவு நிறைந்தவர்களை, தயவை தரித்து கொண்டவர்களாக இருக்கணும், மனத்தாழ்மையை தரித்து கொண்டவர்களாக இருக்கணும், சாந்தத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கணும், பொறுமையை, யோபு போல பொறுமையை தரித்து கொண்டவர்களாக இருக்கணும். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறான் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சுபாவங்களை தரித்து கொண்டால் தான் நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஜனங்களாக இருப்போம். இன்னும் பாருங்களேன், எபேசு புஸ்தகம் 6 அதிகாரம் 11 வசனத்தில் தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கங்களை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் எபேசு சபைக்கு எழுதுறாரு. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5 அதிகாரம் 8 வசனத்தில் விசுவாசத்தை தரித்து கொள்ளுங்கள், அன்பை தரித்து கொள்ளுங்கள், நம்பிக்கையை தரித்து கொள்ளுங்கள். இந்த 3ம் இருந்தால்தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும். அதனால் உனக்குள்ளே விசுவாசம் தரிக்கப்பட்டவனாக நீ வாழணும், அன்பை தரிக்கப்பட்டவனாக நீ வாழணும், நம்பிக்கையை தரித்து கொண்டவனாக நீ வாழணும் என்று சொல்லி அவர் அழகாக எழுதுகிறார். இப்படி பலவிதமான காரியங்களை நாம் தரித்து கொண்டால்தான் தேவனுடைய பிள்ளை என்பதை நாம் பிறருக்கு காண்பிக்க முடியும். இந்த வேதத்தில் தரித்து கொள்ளக்கூடாத காரியத்தை தரித்து கொண்டவர்களை உங்களுக்கு இந்த காலை வேளையில் நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். ஏனென்றால் தரித்து கொண்டதை நம்ம தியானித்தோம், தரித்து கொள்ளக்கூடாததையும் நம்ம தியானிச்சா தான் நம்ம எதை தரித்திருக்கிறோம் என்பதை நம்மளால் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். எதை நம்ம தரித்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம், எதை தரிக்காமல் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்பது தரிப்பு. இயேசுவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னா அந்த வசனத்தினுடைய ஆழத்தை நீங்க பாருங்களேன். 14 வசனம், ரோமர் 13:14 வாசிக்கிறேன். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் போராமையும் உள்ளவர்களாய் நடவாமல். அப்ப இது யாருக்கு எழுதுறார்? ரோமாபுரி பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தான் எழுதுறார். நீ களியாட்டுக்கு முதலிடம் கொடுக்க கூடாது,
வெறித்தனமான காரியத்துக்கு நீ முதலிடம் கொடுக்க கூடாது. வேசித்தனமும் காம விகாரத்துக்கு நீ முதலிடம் கொடுக்க கூடாது. வாக்குவாதத்துக்கு நீ முதலிடம் கொடுக்க கூடாது. போராமை உள்ளவர்களாய் நீ நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போல நீ நல்ல மனுஷனாய் சீராய் நடக்கணும். தடுமாறாதவனாய் நடக்கணும். இருளில் நடந்தா தடுமாறி எங்க விழுவோம்னே தெரியாது. ஆனா பகல்ல நடந்தா தெளிவா நடப்போம். அப்ப நீ எப்படி நடக்கிறவனா இருக்கணும்? பகல்ல நடக்கிறவனை போல இருக்கணும். துர்ரி இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. அப்ப இந்த துர்ரி இச்சைக்கு பயன்படுத்த போகிற ஆயுதம் எதிரும் உடல். இந்த உடல் தான் ரொம்ப இச்சையான காரியத்திற்கு பயன்படுத்த போகிற ஒரு காரியம். இந்த கண்ணு வாலியா தான் ஆதாம் ஏவாள் விழுந்தார்கள். அவ சொல்றா, அந்த ஏவாள் சொல்றா, அது கண்ணுக்கு இன்பமும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கத்தக்க அந்த பழமாக இருந்துச்சு, அதனால நான் புசித்தேன். அப்போ அவள் விழுந்து போனது கண்ணால் தான் விழுந்து போனான். இங்கே அப்படியே சிம்சோனை படித்து பாருங்க, அவரும் விழுந்து போனது என் கண்ணுக்கு அவள் இன்பமானவள், என் கண்ணுக்கு அவள் இன்பமாக இருக்கிறான்னு அவன் கண்ணால் தான் விழுந்து போனான். அதனால தான் வேதம் சொல்லுது, ஒன்று கண்ணு இடரலாக இருந்தால் அதை பிடுங்கி கீழே போடு. அந்த கண்ணு நிமித்தம் நீ பாதாளத்துக்கு போவதை விட கண் இல்லாமல் பரலோகத்துக்கு போவதே நீ நலம். கண்ணால பார்த்தாலே அது விபச்சாரம் என்று வேதம் சொல்லுது. பெண்ணையோ ஆணையோ இச்சையோடு நீ பார்த்தால் அது விபச்சாரம் என்று வேதம் சொல்லுது. அப்ப பாருங்களே, துர்ரி இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல். அப்ப நம்ம உடல் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஏன்னா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவே கண்ணை வலது கண்ணு உனக்கு இடலா இருந்தா வலது கண்ணை பிடுங்கி போடு. வலது கை உனக்கு இடலா இருந்தா வலது கையை பிடுங்கி போடு. வலது கண்ணத்தில் அடிச்சானா இடது கண்ணத்தை நல்லா கவனிக்கணும். மூணையுமே வலது தான் சொல்றார். வலது கண்ணு இடலா இருக்கா, வலது கண்ணை பிடுங்கிரு. வலது கண்ணத்தில் அடிக்கிறாங்களா, இடது கண்ணத்தை காட்டு. வலது கை உனக்கு இடலா இருக்குதா, அதை தரித்து போட்டு. இந்த பொருள் இல்லாவிட்டாலும் இந்த உறுப்பு இல்லாவிட்டாலும் நீ மற்ற குறைவோடு கூட பரலோகத்துக்குள்ள நிறைவுள்ளவனா போயிடணும். இந்த பொருளின் நிமித்தம், இந்த உறுப்பின் நிமித்தம் நீ பாதாளத்துக்குள்ள போயிடக்கூடாது. அது இல்லாவிட்டாலும் பரவாயில்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப கடைசியில் சொல்றாரு, இந்த இச்சைகளுக்கு இடம் கொடாமல் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அப்ப இயேசுவை நமக்குள்ளே ஒரு வஸ்திரம் போல தரித்து கொள்ளணும். உன் கண்ணு வழியா இயேசுவை பார்க்கணும், இயேசு இருக்கணும். உன் காது வழியா இயேசு இருக்கணும். உன்னுடைய வாய்கள் வழியா இயேசு இருக்கணும். உன்னுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் இயேசுவை நீ வெளிப்படுத்தணும். எப்படி ஒரு வஸ்திரம் ஒரு மனிதனை ஒரு பதவியை வெளிப்படுத்துகிறதோ, ஒரு வஸ்திரம் ஒரு மனிதனுடைய சுபாவத்தை காண்பிக்கிறதோ, அதுபோல உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இயேசுவை பிரதிபலிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், 1 சாமுவேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை தயவுசெய்து எல்லாரும் இப்போ நான் சொல்கிற வசனத்தெல்லாம் நீங்கள் எடுத்து என்னோடு கூட இந்த வசனத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நான் வேகமாக சொல்லிட்டு வந்தேன். இப்போ வசனத்துக்குள்ளே ஊடுருவி நம்ம போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 1 சாமுவேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடு கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த சிறுநிலத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல், நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எலும்பி வர செய் என்றான். அருமையானவர்களே, சவுலை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் வைத்திருந்தார். அப்ப சவுலுக்கு ஒரு வஸ்திரம் இருக்குது, ராஜ வஸ்திரம். அவன் ராஜ வஸ்திரத்தை தான் தரித்து இருக்கணும். ஆனால் அந்த ராஜ வஸ்திரத்தை இவன் கலட்டி வச்சுட்டு, இங்கு வேதம் சொல்கிறது என்ன வஸ்திரத்தை தரித்து கொண்டானா, சவுல் வேஷமும் மாறினா. ராஜா என்கிற வேஷத்தை மாற்றிட்டு வேறே வேஷம் போட்டுக்கிட்டு வேறே வஸ்திரத்தை தரித்து கொண்டு அஞ்சனம் பார்க்கிற ஒரு பெண்ணிடத்துல போய் நின்று, நான் சொல்ற ஆளை எழுப்பி கொண்டுட்டு வான்னு நின்று கொண்டு இருக்கிறான். இவன் தான் ஒரு சட்டம் போட்டான், அஞ்சனம் பார்க்கிறவர்களே ஊருக்குள்ள இருக்கக்கூடாது, அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்லுகிறவர்கள் இருந்தா கொன்றுன்னு சொல்லி ஒரு ஆணையை போட்டுட்டு ஒரு சட்டத்தை பிறப்பித்துட்டு, இப்ப இவனுடைய வாழ்க்கையில தோல்வி வந்த பின்பு, இவனுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை இவன் மீறின பின்பு, யாரை தேசத்துல இருக்கக்கூடாது என்று சொன்னானோ அவர்களிடத்துல இவனே போறான். எப்படி போறான் தெரியுமா? வேஷம் மாறி வேறே வஸ்திரத்தை தரித்து கொண்டு போய் அஞ்சனம் பார்க்கிற இடத்துல நின்றான். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, வாலிபர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்கிறோமா அல்லது வேறே வஸ்திரத்தை தரித்தவர்களா
இன்றைக்கு கண்ட இடங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ சொல்லிடுவாங்க. நீங்களுமா இங்கே வந்திருக்கிறீங்க, நீங்களுமா இப்படி பேசுறீங்க, ஜெபிக்கிற நீங்களுமா இப்படி நடந்துக்கிறீங்க, நீங்களுமா இப்படிப்பட்ட ஆளு அப்படி நம்மளை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. காரணம், அவர்கள் நம்மிடத்தில் இயேசுவை எதிர்பார்க்கிறார்கள். வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, என் பின்னே வராதவர்கள் என்னுடைய பிள்ளைகள் அல்ல என்று கர்த்தர் இருக்கார். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னே வருகிறவன் என்னுடைய பிள்ளை என்று கர்த்தர் சொல்ல. முதல்ல சிலுவையை நம்ம எடுக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. இங்க பாருங்க, ஒரு ராஜா வேறு வஸ்திரம் தரிக்கலாமா? அவர் வஸ்திரம் என்னாச்சு? கலட்டி கீழே போட்டுட்டாரு. இவர் ராஜ வேஷத்துல போகணுமா இல்லையா? இவர் எந்த வேஷத்துல போறாரு? வேறே வேஷத்துல போறாரு. காரணம், நல்ல வேலைக்கு அவர் போகல, குறி கேட்க போறாரு, பாவம் செய்ய போறாரு, அஞ்சனம் கேட்க போறாரு. அசுத்தமான ஒரு இடத்துக்கு போறவரு ராஜ வஸ்திரத்துல போகாம அந்த வஸ்திரத்தை அவர் கலட்டி கீழே போட்டுட்டு வேறு வஸ்திரத்தை தரித்துட்டு போனாரு. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னைக்கு நம் இயேசுவை தரித்து உலகத்திலே போகிறோமா, அல்லது வேறே வஸ்திரத்தை தரித்து வேறே மனுஷரை போல வேஷம் மாறி போய் கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு வேதம் சொல்லுது, துர்ரி இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். இயேசுவை நீ தரித்து இயேசுவை பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடிய நிருபமாய் நீ இருக்கிற. எப்படி வேதத்தில் 13 நிருபம் எழுதப்பட்டிருக்கிறோ, 66 ஆகமங்கள் எழுதப்பட்டிருக்கோ, நீயும் ஒரு நடமாடக்கூடிய நிருபமாய் இருக்கிறாய். நீ போகிற இடத்துல பார்க்கிறவர்கள் சொல்லணும், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லணும், இவர்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லணும், இவர்கள் ஜெபிக்கிறவர்கள் என்று சொல்லணும், இவர்கள் இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்கள் என்று சொல்லணும், இவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று சொல்லணும், இவர்கள் இந்த உலகத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள் என்று சொல்லும்படி உன்னுடைய நடை உடை பாவனைகள் இருக்கணும். பாருங்க, இந்த ராஜா வேறே வஸ்திரம் தரித்தான். ஒரு ராஜாவே வேற வஸ்திரம் போட்டானா அந்த குடிமக்களுடைய நிலை என்ன? அங்க இருக்கக்கூடிய மந்திரிமார்களுடைய நிலை என்ன? ராஜாவே தான் வஸ்திரத்தை கலட்டி போட்டுட்டு வேறு வஸ்திரம் தரித்து ஒரு அஞ்சனம் பார்க்கிற பெண்ணுகிட்ட போய் அவகீர்த்தியாய் நின்று கொண்டு இருக்கிறான். ஒருவேளை இன்னைக்கு நாமும் கூட பாவமான இடத்துல போய் ஒரு அற்பமான ஒரு காரியத்துக்காக நம்ம ராஜ வஸ்திரத்தை கலட்டி போட்டுட்டு, ஏசப்பா நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். அவர் ரத்தத்தை சிந்தி நமக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ரத்தத்தை சிந்தி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றிருக்கிறார். ஆரோன் ராஜ வஸ்திரத்தையும் ஆசாரிய வஸ்திரத்தை தரித்து அவர் உள்ள போகும் பொழுது கர்த்தர் அந்த 12 நாமத்தையும் பார்ப்பாரா. இவன் 12 நாமத்தை தரித்து வந்திருக்கிறான்னு சொல்லி அவன் காட்டக்கூடிய தூபத்தை அவர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்வாராம். அப்ப நம்ம இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய நபர்களாய் இந்த பூமியில வாழணும் தேவனுடைய பிள்ளைகளே. அதனாலதான் அவர் அங்க எழுதுறாரு, கோபம், போராமை, வாக்குவாதம், களியாட்டுக்கள், காம விகாரங்கள் இதெல்லாம் உனக்குள்ள இருந்து வெளிப்படாதபடி நீ இயேசுவை தரித்துக்கொள். இன்னும் பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, இன்னொரு மனிதன் என்ன வஸ்திரம் தரித்திருந்தான். மத்தேயு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தயவுசெய்து எல்லாரும் நீங்க இந்த வசனத்தின் வழியாய் ஊடுருவி வருவோம். நமக்கு எச்சரிப்பான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை ஊன்ற கட்டும். எப்பொழுதுமே ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில கரெக்டா இருக்காது, அது எங்கேயாவது நம்மளை புரட்டி விட்டுரும். ஆனா எச்சரிப்பின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில கரெக்டா கொண்டு போய் நம்ம பரலோகத்துல சேர்க்கும். அதனாலதான் போதக சிச்சையே ஜீவ விருட்சகம் என்று எழுதப்பட்டிருக்கு. உன் போதகரின் சொல்லை நீ தட்டாத. ஏன்னா ஒரு காலத்துல ஐயோ போதகரின் வார்த்தையை நான் இதோ மதியாமல் போனேனே என்று சொல்லி சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கு உள்ளானேனே என்று சொல்லும்படியான ஒரு காலம் வந்திருந்த தேவனுடைய பிள்ளைகளே. இங்கு பாருங்களே, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன்னுடைய கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறவங்களை பார்க்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உள்ள வர்றாரு. 11ஆம் வசனம், விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த பொழுது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரனை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நல்லா கவனிக்கணும், கல்யாணத்திற்கு கூப்பிடுறாரு. வழி அருகிலே, சந்துகளிலே, பொந்துகளிலே, ரோடுகளிலே, தெருக்களிலே இருக்கிற எல்லாரையும் என்னுடைய கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, என்னுடைய விருந்தாளிகளை நான் பார்க்கணும், என்னுடைய
கல்யாணத்தில் எல்லா கொளுத்த கன்றுகள் அடிக்கப்பட்டிருக்கு, விசேஷித்தமான உணவுகள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. வர்றவங்களுக்கு எல்லாம் வஸ்திரம் கொடுக்கிறார். எல்லாரும் வஸ்திரத்தை தரித்து உள்ள வர்றாங்க. கல்யாணத்திற்கென்று ஒரு சிறப்பு வஸ்திரம் இருக்கு. அதனால பரலோகத்துக்கு போவதற்கென்று ஒரு வஸ்திரம் இருக்கு. அது ரெச்சிப்பின் வஸ்திரம். தாவீது சொல்றார், ரெச்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில், கண்ணில், வாயில், இருதயத்தில், உணர்வுகளில், கைகளில், கால்களில், பேச்சுக்களில் அந்த ரெச்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம தரித்திருக்கிறோமா என்பதை இந்த கால வேளையில் நீங்க ஒரு விசை உங்களை சீர்தூக்கி பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை. தாவீது சொல்றார், ரெச்சிப்பின் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஒன்னே ஒன்னதான் செய்ய முடியும், ரெச்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். எல்லா பேரும் கல்யாண வஸ்திரம் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு நபர் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறான். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, பரலோகத்துக்கு போறதுக்கு எல்லாருமே ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம். ஆனா பரலோகத்திற்கென்று ஒரு வஸ்திரம் இருக்குதுங்க. ஆராதனைக்கு பரிசுத்த வஸ்திரம் இருக்குதா? இந்த பூமியில வாழ்வதற்கு நிறைய வஸ்திரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பதவிக்கு ஒரு வஸ்திரம் இருக்கு, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை பார்த்தோன்னே அந்த டிபார்ட்மெண்ட்டை சொல்லிடலாம். அப்போ பரலோகத்திற்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கு, அது பரிசுத்த வஸ்திரம். கல்யாண வீட்டுக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கு, அது கல்யாண வஸ்திரம். இப்போ இந்த ஒரே ஒரு நபர் மட்டும் வஸ்திரம் இல்லாமல் நிற்கிறான். அவனுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு? அழகான ஒரு வெகுமதி கொடுக்கிறாரு. கையையும் காலையும் கட்டி கொண்டு போய் எங்க போடுங்க தெரியுமா? அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடு. அப்ப இவனுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு வஸ்திரம். நீ பாத்தீங்கன்னா யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான். இளையகுமாரன் வரும்பொழுது அவன் அழுக்கு வஸ்திரத்தோடு வந்தான். அதனாலதான் அவங்க அப்பா முதல்ல அவனுக்கு மெல்லிய வஸ்திரம் தரிக்க சொன்னாரு. அவனுக்கு மோதிரங்களை தரிக்க சொன்னாரு, பாதரட்சிகளை தரிக்க. இதெல்லாம் இழந்துட்டான். தன்னுடைய மகன் தான் பாவத்துக்குள்ள போகும் பொழுது, அசுத்தத்துக்குள்ள போகும் பொழுது, இச்சைகளுக்குள்ள போகும் பொழுது, நண்பர்களுடைய ஆலோசனைகளுக்குள்ள போகும் பொழுது அவன் இழந்து போனது தன்னுடைய வஸ்திரத்தை, ரட்சிப்பை இழந்து போனான், அபிஷேகத்தை இழந்து போனான், கிருபையை இழந்து போனான், எல்லா மேன்மையை அவன் இழந்து போனான். அதனாலதான் அவங்க அப்பா கிட்ட வந்த உடனே முதல்ல அவனுக்கு அவர் கொடுத்தது மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்தார். அடுத்து அவனுக்கு கையில மோதிரத்தை கொடுத்தார், அவனுக்கு பாதரட்சியை கொடுத்தாரு, கொளுத்த கன்றை அடிக்க சொல்லி அவனை விழா கோலத்துக்குள்ள கூட்டிட்டு போனாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம கொடுத்த ரெச்சிப்பின் வஸ்திரத்தை பத்திரமா வச்சிருக்கிறோமா? யோசுவா போல அந்த வஸ்திரம் அழுக்கு வஸ்திரமாய் போயிருச்சா? நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு எந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு நம்ம வந்திருக்கிறோம்? வெளித்தோற்றத்தை பார்த்து மயங்குகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்ல, அவர் ஊடுருவி பார்க்கிற கர்த்தர். பாருங்க, எல்லாரையும் பார்க்க 11ஆம் வசனத்துல வர்றார். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது சாமுவேல் பார்த்தது 7 பேரை பார்க்கிறார். 7 பேர் வாட்ட சாட்டமா உட்காந்துருக்கேன், நல்ல புஷ்டியும் செழிப்பும் உட்காந்துருக்கிறேன், கொளுத்த கன்று போல உட்காந்துருக்கிறேன். பூரா இராணுவத்தில் பணியாற்றுவேன். எப்படி இருப்பேன் பாருங்க, இராணுவ சாப்பாடு, சவுல் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு கொளுத்த கன்றா உட்காந்துருக்கேன். சாமுவேலை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆஹா நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பேன், இவனா இருக்குமோ இவனா இருக்குமோ இவனா இருக்குமோ இவனா இருக்குமோ இவனா இருக்குமோன்னு 7 பேர்த்தையும் பார்த்தா கர்த்தர் சொல்றார், இவனல்ல 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 இவனல்ல. பின்ன யாரைத்தான் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டீங்க? இவன் தானே பார்த்தா அப்பியாச தோற்றமாக இருக்கிறேன், வில்ல பிடிக்க கை இருக்குது, நல்ல மார்க்கவசம் தரிக்கிறதுக்கு நல்ல மார்க்கவசம் உள்ளவனாக இருக்கிறேன், நல்ல கோட் சூட் போடுவதற்கு காலணிகள் கையணிகள் மாட்டுவதற்கு உருவ தோற்றம்லாம் இவன்ட்டு இருக்குது. அப்போ கர்த்தர் சொன்னார், நீ மனுஷன் பார்க்கிற படி நீ பார்க்கிற, நான் மனுஷன் பார்க்கிற படி பாரேன். நீ முகத்தை பார்க்கிற, நான் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த முதல் செய்தியா கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார். நீ எந்த வஸ்திரத்தை தரித்திருக்கிற? கோபம், எரிச்சல், காய்மகாரம், விரோதம், வாக்குவாதம், இரவில் நடக்கிற பிள்ளைகளை போல. நீங்க நீதிமொழிகளில் பாருங்க, மாலை மயங்குகிற அஸ்தமன வேளையில நான் பார்க்கிறேன், ஒருவன் தெருவில் நடந்து போறான், அங்க வேசியின் ஆடை ஆபரணம் தெரித்த ஒரு பொண்ணு நின்று கொண்டிருக்கிறாள். அவளுடைய இச்சகமான வார்த்தையில் அவன் மாட்டி அடிக்கப்படுகிற ஆட்டை போல மாட்டை போல அவள் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறான். அவன் இருதயத்தை அந்த அம்பு அவனுடைய இருதயத்தை பாயும். அவனுடைய விருந்தாடிகள் நரக பாதாளத்தில் இருக்கிறார்களேன்னு எழுதுறார் நீதிமொழிகள். அருமையானவர்களே, இவன் பாருங்க, அந்த கல்யாண வஸ்திரத்தை போட மனதில்லாதவனாக, கல்யாண வஸ்திரம் இல்லாமல், பரலோகத்துக்குரிய வஸ்திரம் இல்லாமல், பரிசுத்த வஸ்திரம் இல்லாமல், ஆரோனை போல தேவனுடைய நாமத்தை தரித்து கொள்ளாமல்
அவன் வெறுமையா வந்து நிற்கிறான். அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற கடைசி தீர்ப்பு, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் பற்கடிப்பு இருக்கிற இடத்துல இருளுக்குள்ள போடுங்கள். அது இருள் எதை குறிக்கிறது? பாதாளத்தை குறிக்கிறது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். சகைவு வீட்டுக்கு கர்த்தர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. மத்தேயு 1:21 வாசித்து பாருங்கள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்ப இயேசு என்றால் இரட்சகர், ரட்சிக்கிறவர். அவர் உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். பாவங்களை உன்னை விட்டு நீக்கி இருக்கிறார், அசுத்தங்களை உன்னை விட்டு நீக்கி இருக்கிறார், பழைய ஜென்ம சுவாபங்களை உனக்குள்ளிருந்து அவர் நீக்கி இருக்கிறார், உன்னை புதிய மனிதனாய் அவர் உருவாக்கி இருக்கிறார். நம்ம ஞான ஸ்தானம் பெறும் பொழுது பாவத்துக்கு செத்துட்டு தான் நீதிக்கு நம்ம பிழைக்கிறோம். புதிய மனிதனை தரித்து கொண்டவர்களாக, புதிய படைப்புள்ளவர்களாக நம்ம இந்த உலகத்தில் எழும்பி வந்து கல்யாண வஸ்திரம், ஏசப்பாவினுடைய வஸ்திரத்தை, ஆரோனுடைய வஸ்திரத்தை நம்ம தரித்திருக்கிறோம். அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாரு, இந்த கல்யாண வஸ்திரம் இல்லாதவனுக்கு பாதாளத்தில் தான் இடம் கிடைச்சிச்சு. இன்னும் சில மனுஷர்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். Wonderful the Holy Spirit. Thank you Jesus. 11ஆம் அதிகாரம், பக்க நம்பர் 254வது பக்கம், 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பார்க்கும்படி கேட்டுக்கிறேன். 13, 14, 15. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். இங்க ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள். இவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல, அப்போஸ்தலர்களுடைய வேஷத்தை தரித்திருக்கிறாங்க. சொன்னார், நான் ஓனாய்க்குள்ளே உன்னை நான் அனுப்புகிறேன். ஓனாயும் ஆட்டுக்குட்டியின் வேஷத்தை தரிச்சுட்டு வருவானா. நல்லா கவனிக்கணும். உள்ள இருக்கிறது ஓனாயே, வெளியே இருக்கிறது ஆட்டுக்குட்டி வஸ்திரம். ஏசா வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு யாக்கோப்பு அப்பா கிட்ட போய் கண்ணில்லாத அப்பாவை ஏமாத்தின, அவன் போட்டுட்டு போன வஸ்திரம் ஏசாவுடைய வஸ்திரம். உள்ள இருக்கிறது யாக்கோப்பு, போட்டிருக்கிற வஸ்திரம் ஏசா வஸ்திரம். வேதம் சொல்லுது, ஓனாயி ஆட்டு வஸ்திரத்தை போட்டுட்டு வரும், ஆட்டு தோலை போட்டுட்டு வரும். உள்ள இருக்கிறது ஓனாயி, வெளியே இருக்கிறது ஆட்டு தோல். நம்ம பார்க்கறப்ப ஆடு மாதிரி தெரியும், உள்ள இருக்கிறதோ ஓனாயி. இங்க பாருங்களே, அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள். நல்ல அப்போஸ்தலர்கள் கிடையாது, கள்ளமானவர்கள், திருடர்கள், ஏமாற்றுகிறவர்கள், துர்க்கிரியைகளை செய்கிறவர்கள், கபடமுள்ள வேலையாட்கள். அப்படின்னா நல்ல வேலையாட்கள் இல்லை, வஞ்சகமான வேலையாட்கள். ஆனால் அவர்கள் போட்டுட்டு வர்ற வஸ்திரமும் கிறிஸ்துவின் அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயும் இருப்பார்கள். அப்ப இந்த கடைசி காலத்துல வஞ்சக அப்போஸ்தலர்கள், வஞ்சக வேலையாட்கள், கபடமான ஆட்கள் வருவாங்க. நம்ம தான் கவனிக்கணும். அதனால வேதம் சொல்லுது, அந்நிய போதனையினால அலைப்புண்டு தெரியாதிருங்கள். ஏன்னா இது கடைசி காலம். நானே கிறிஸ்து என்று சொல்லி என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லுவாங்களாம். அவங்களும் யாரை தரித்து கொள்வாங்களாம்? இயேசுவை தரித்து கொண்டு நானே கிறிஸ்துன்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்களாம். அடுத்த வசனம் பாருங்க, 14ஆம் வசனம். அது ஆச்சரியம் அல்லவே, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வஸ்திரத்தை தரித்து கொள்வானே. உள்ள இருக்கிறவே சாத்தான், வெளியே இருக்கிற வஸ்திரம் ஒளியின் தூதனுடைய வஸ்திரம். தூதனுடைய வஸ்திரத்தை தரித்துட்டு வருவான். பாருங்க, பிசாசு அழகா வந்து ஏவாள்கிட்ட பேசுறேன், தேவன் சொன்னது உண்டோ? இவ பாருங்க, பிசாசுக்கிட்ட எதுக்கு பேசணும்? பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள். வேதம் அழகா சொல்லுது. இவன் என்ன பண்றா? அவன்கிட்ட போய் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறான். தேவன் சொன்னதெல்லாம் போய் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கூடுதலாகவும் சொல்றான். தேவன் சொல்லாத வார்த்தையெல்லாம் இவன் எக்ஸஸான வார்த்தைகளை பேசுறான். கடைசியில் அவன் சொல்றான், இதை சாப்பிடுகிற நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். சொன்னு நீங்க சாவதே சாவதில். கர்த்தர் சொல்றார், இதை சாப்பிடும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் சொல்ற. ஆனா அவன் சொல்றான், இதை சாப்பிடும் நாளில் உன் கண்கள் திறக்கப்பட்டு தூதர்களை போல இருப்பீர்கள் சொல்லி அவன் வார்த்தையை அவ கேட்டு சாப்பிட்டு தன் புருஷனுக்கும் கொடுத்தான், அவனும் சாப்பிட்டான். அப்ப இவனை ஏமாத்தினது யாரு? ஒளியின் தூதனுடைய வேஷத்துல வந்த ஒரு பிசாசு, சர்ப்ப ரூபத்துல வரும். இன்னைக்கு நமக்கும் எல்லா ரூபத்திலையும் பிசாசு உள்ள வருவேன். நம்ம தான் அவனுக்கு எதிர்த்து நிற்கணும், கவனமா இருக்கணும்.
இயேசுவின் பேரை சொல்லிட்டு தான் எல்லாரும் வருவாங்க. கள்ள அப்போஸ்தலர், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள வேலையாட்கள் வருவாங்க. நம்ம தான் ஆவிகளை இனம் கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்களேன், சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அவன் போட்டிருக்கிற வஸ்திரமோ எதை தரித்து கொண்டு வர்றானா? தூதனுடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டு வர்றானா. அடுத்த வசனம் பாருங்களேன், ஆகையா அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே, அவருடைய முடிவும் அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். 3 வசனத்திலையும் நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள், ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள், நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள். அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும் பாருங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுனா நம்ம உடனே எல்லாரும் ஊழியக்காரங்க நம்பிடுறோம். யாரு தலையில கையை வைக்கிறதுக்கு கொண்டு தலையை காட்டுறது, யாருக்கு கேட்டாலும் உடனே கொடுக்கறது. ஊழியத்துக்கு தானே தருகிறோம், ஊழியம் தானே கேட்குறாங்க. ஊழியம்னா எது ஊழியம்னு முதல்ல உனக்கு தெரியணும். எப்படிப்பட்ட ஊழியம் தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறது என்பது உங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு அநேகர் பகுத்தறிவு ஞானமற்றவர்களா வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சு கடைசியில் பார்த்தா பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாய் சிதறடிக்கப்பட்டு போய்விடுது. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய், ஆவிகளை பகுத்தறியக்கூடியவர்களாய், ஆவியின் கனிகளை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாய் இருக்கணும். ஒரு ஊழியக்காரனையும் ஒரு விசுவாசியையும் கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் சொன்னது, அவனுடைய கனிகளாலே நீங்கள் அவனை அறிவீர்கள். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். அவனை அந்தந்த மரத்தினுடைய கனியை வச்சு அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். முதல்ல நீ பார்க்க வேண்டியது வரங்கள் அல்ல, வெளிப்பாடுகள் அல்ல, ராகம் அல்ல, தாளம் அல்ல, மியூசிக் அல்ல, ட்ரெஸ் அல்ல, அவனுடைய கனி, தனிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தம் என்கிற கனி. சுனேமித்தியால் சொன்னால் பத்தியா, பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். அங்க சொல்றாங்க, ரட்சிப்பின் வழியை நமக்கு இவர்கள் அறிவிக்கிறவர்கள். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? பேதுரு கரெக்டா சொல்றான், உன் இருதயம் பயங்கரமான பாவ பிச்சில் இருக்கிறதை நான் காண்கிறேன், கபடா இருக்கிறதை நான் பார்க்கிறேன்னு சொல்லி அவன் இருதயத்தை பார்த்து கண்டுபிடிச்சான் அல்லவா? இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னும் சில காரியத்தை உங்கள் மத்தியில் இந்த காலை நேரத்தில் வைக்க விரும்புகிறேன். மார்க்கு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 38வது வசனம். மார்க்கு 12:38. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாமா? அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளின் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எப்படி இருக்கணுமா? இன்னைக்கு என்ன அங்கி தரித்து கொள்றாங்க? நல்ல அங்கி. பார்த்தா நம்ம எதை மதிப்பு கொடுக்குறோம்? வசனம் இருக்கான்லாம் பார்க்கறது கிடையாது. ட்ரெஸ் இருந்தால் சரித்தேன், நமக்கு தேவை ட்ரெஸ்ஸை தான் நம்ம பார்க்குறோம். உள்ள ஜீவன் இருக்கா, சத்தியம் இருக்கா, பரிசுத்தம் இருக்கா, அது எந்த தோலை பொத்திட்டு வர்றாங்க பார்க்கறதுல. ஆண்டவர் சொல்றாரு பாரு, எச்சரிக்கையாரு, வந்தனங்களை தேடுவார்கள். அடுத்து ஜெபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்கார விரும்புவார்கள், விருந்துகளில் முதன்மையான இடத்துல இருக்க விரும்புவார்கள், பார்வைக்கு என்ன பண்ணுவாங்க? நீண்ட ஜெபம் பண்ணுவார்கள். அடுத்து சந்தை வெளிகளில் அவங்கள பார்த்தோன்னே வந்தனம் போடணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும், ஒரு மரியாதை இல்லையா, ஐயா வர்றாரு எந்திரிச்சு நிற்கிறது இல்லையா, ஐயா வந்தாருன்னா வணக்கம் போடுறது இல்லையா, இதெல்லாம் சொல்லுவாங்க, கேட்டே வாங்குவாங்க. காரணம், நம்மளும் அவங்களுடைய வஸ்திரத்தை பார்த்த உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்போ வஸ்திரத்துக்கு தான் மதிப்பு கொடுக்குறோம், உள்ள இருக்கிற ஜீவனுக்கு அல்ல. இப்படிப்பட்ட நபர்களுக்கு, மாய்மாலமான நபர்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? அந்த காலத்திலே இருந்தாங்க. இயேசுவை சிலுவைக்கு கொண்டு போனது பிரதான ஆசாரியர்கள், இயேசு மேல அபாண்ட குற்றம் சாட்டினவர்கள் பிரதான ஆசாரியர்கள், பொய்யான நபர்களை ஏற்படுத்தினவர்கள் வேத பாரகர்கள், எல்லாருமே ரோமர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தான். அந்த நாட்களில் பிதாவினுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம்னு சொன்னவங்க தான் இயேசு மேல இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார். அப்ப நம்ம எப்படி இந்த நாட்களில் கடைசி காலத்தில் எவ்வளோ கவனமா இருக்கும்? இன்னைக்கு மனுஷனுக்கு சத்தியம் இருக்கான்னு பார்க்கறது கிடையாது. வஸ்திரத்தை பார்த்த உடனே நம்ம போய் அவங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. ஆவிகளை நீங்க நிறுத்து பாருங்க, ஆவிகளை இனங்கண்டுபிடிங்க தேவனுடைய பிள்ளைகளை. அடுத்து பாருங்க, மத்தேயு 24:5. மத்தேயு 24:5. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். அநேகர் வந்து, ஆண்டவர் சொல்றார், ஏனெனில் அநேகர் வந்து
என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி, இப்போ நிறைய வந்துருச்சுங்க. அநேகர் சொல்றாங்க நான் தான் இயேசு, எனக்குள்ள இருக்கிறாருன்னா நானே தான் இயேசு. நான் சொல்றதெல்லாம் நீ கேளு. இப்போ இருக்கு நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. சொல்லி நிறைய பேர்த்த வஞ்சித்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆராதனையெல்லாம் வித்தியாசமா போச்சு. எப்படியோ செஞ்சிடான். பக்திக்குரியதெல்லாம் இல்லை, பரவசப்படுத்தி அது பார்த்தா வித்தியாசமா கொண்டு போறாங்க. அங்க தேவன் இருக்கிறாராங்கிறது சோதித்து பார்க்கணும், ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இது கடைசி காலம். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி கவனமாக இருக்கும்படி உங்களை அன்போடு நான் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் ஜெபத்தை முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேங்க்யூ லார்ட். அப்போஸ்தலர் 12:21. குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாத படியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு. இங்க ஒரு மனுஷன் என்ன வஸ்திரம் போட்டிருக்கேன்? சவுலு ராஜ வஸ்திரத்தை கலட்டிட்டு வேறு வஸ்திரம் போட்டுட்டு போனேன். அவனைத்தான் கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். அவன் எங்க போனாலும் ராஜ வஸ்திரத்தோடு தான் போயிருக்கணும். உன் வஸ்திர ரட்சிப்பின் வஸ்திரத்தை கலட்டி வைக்காத, அபிஷேக வஸ்திரத்தை கலட்டி வைக்காது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் போட்டுட்டு வந்துட்டு சாயந்தரம் போனி உடுப்பை கழட்டுறது மாதிரி கழட்டி போட்டுட்டு நான் யார் தெரியுமா, என் சுவாபம் தெரியுமான்னா நீ வஸ்திரத்தை கலட்டிட்டேன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் நீ ராஜ வஸ்திரத்தோடு இரு, ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு இரு. வேலை பார்க்கிற இடத்துல நீ தேவனுடைய பிள்ளையாவே இரு. இன்னைக்கு அநேக எப்படி வர்றாங்க தெரியுமா? ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது முயல் குட்டியா இருக்கிறாங்க, வெளியில போறப்ப வேற குட்டியா மாறிடுறான். இதுக்கு ஒரு கதையே இருக்கு. ஒரு மனுஷன் கடையில் போய் அப்பா சொல்றாரு முயல் குட்டி வாங்கிட்டு வடானார். அவன் போனேன், வாங்கிட்டு வந்தது முயல் குட்டி தான். ஆனால் வர்ற வழியில் ஒரு விளையாட்டு இடத்துல வந்து அந்த முயல் குட்டியை வச்சுட்டு விளையாட போயிட்டேன். வேடிக்கை காட்டுற நபர் ஒருத்தர் அங்கே இருந்தார். அவர் அந்த முயல் குட்டியை எடுத்துட்டு பன்றி குட்டியை உள்ளே வச்சுட்டார். விளையாட்டெல்லாம் முடிஞ்சு வேகமாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்பா கிட்ட வந்தேன். அப்பா கேட்டார், என்னடா இவ்வளோ லேட்டாக வர்றியே, நான் உன்னை எவ்வளோ வேகமாக வாங்கிட்டு வர சொன்னேன். இல்லைப்பா வர்ற வழியில் தாமதமாயிருச்சு, இந்த வாங்கிட்டு வந்துட்டேன் பாருன்னு பைக்கெட்டை திறந்தேன். உள்ளேருந்து வெளியே ஓடுனது பன்றி குட்டி. அப்பா கேட்டார், நான் என்னடா வாங்கிட்டு வர சொன்னேன்? முயல் தானே வாங்கிட்டு வர சொன்னேன், நீ என்னடா பன்றியை வாங்கிட்டு வந்திருக்கிறேன்? கடைக்காரனை ஏமாத்திட்டானேன்ட்டு வேகமாக திரும்பவும் பையை கட்டிட்டு வந்தேன். அதே விளையாட்டு இடத்துக்கு வந்தோடனே பைக்கெட்டை வச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அந்த வேடிக்கை காட்டுற நபர் அந்த பன்றிக்கு எடுத்துட்டு முயல் குட்டியை உள்ளே வச்சுட்டார். கொஞ்ச நேரம் விளையாண்டு முடிச்சுட்டு திருப்பி பையை எடுத்துட்டு அங்கே போனேன். அங்கே போய் கடைக்காரனை சத்தம் போட்டேன், ஏ நான் என்ன கேட்டேன், நீ என்ன கொடுத்துருக்குற அப்படின்னு. வேகமாக திறந்தா உள்ள முயல் குட்டி. அவன் சொன்னான், நீ கேட்டது தானேயா கொடுத்துருக்கேன், இந்த வரையா முயல் இருக்குன்னு. அவன் யோசித்தேன், அங்கே போனான் பன்றி குட்டி, இங்கே வந்தான். கோவம் வந்துச்சு. ஒன்று இருந்தால் பன்றியாரு இல்லாட்டி முயலாரு. அங்கே போனா நீ இப்படி மாறிக்கிற, இங்கே வந்தா நீ எனக்குள்ள கை வைக்கணும், அங்கிட்டு சிரிக்க வேணாம். நான் உள்ளே வந்தா பரிசுத்த வஸ்திரம், வீட்டுக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே வந்தா சாந்தம், இரக்கம், கரிசனை, அன்பு, மனதுருக்கம். ஆனால் வீட்டுக்கு போனால் ஒரு பிரசங்கியாருடைய மனைவி தன் புருஷனை பிரசங்க மேடையிலே வச்சுக்க ஆசைப்பட்டாங்களாம். அவங்க சொன்னாங்களாம் பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏமா அப்படி நினைக்கிறேன்? அப்போ அவர் சொன்னாராம், அந்த அம்மா சொன்னிச்சான், பிரசங்க மேடையில் இருந்தாருன்னா எங்கள் வீட்டுக்காரர் அன்பே இரக்கமே பிரியமானவங்களேன்னு பேசுவார். ஆனால் வீட்டுக்கு வந்தா அவர் பேசுகிற பேச்சு இருக்குதே அவ்வளவு அசிங்கம். அதனால் அவர் அங்கே இருந்தால் தான் நல்ல மனுஷனாகவே இருக்கிறார். கீழே வந்துட்டாருன்னா அவர் கெட்டவராக மாறுறார். அதனால் அவர் நல்லவராகவே இருக்க நான் விரும்புகிறேன். அவர் ஸ்டேஜிலேயே இருந்தாருன்னா நல்லாவே தான் இருக்கிறார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, சின்ன சின்ன உதாரணங்களாக இருந்தாலும் நீ இன்னைக்கு எப்படி இருக்கிற? ஆண்டவர் வரப்போறார். இன்னைக்கு நாளைக்கெல்லாம் கிடையாது, எந்த நிமிடம் வருவார். நீ இருக்கிற இடத்துல நீ வஸ்திரத்தோடு இருந்தால் தான், ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு இருக்கணும், பரிசுத்த வஸ்திரத்தோடு இருக்கணும். இங்கே பாருங்க,
ஏரோது ராஜ வஸ்திரத்தை தரிச்சு கொண்டார். அடிச்சிட்டோடனே உட்கார்ந்து பிரசங்கம் பண்றார். நல்லா கவனிங்களே, சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ஜனங்களுக்கு அவர்களுக்கு வேலை பிரசங்கம் பண்ற வேலையா போட்டிருக்கிறது ராஜ வஸ்திரமா. ஆனா மகிமை கர்த்தருக்கு செலுத்தலையா. மக்கள் எல்லாரும் சொல்றாங்க தேவ சத்தம் தேவ சத்தம் தேவ சத்தங்கிறாங்க. இவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினா உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து. இதெல்லாம் உண்மையிலே நடந்த சம்பவங்க. மகிமை தேவனுக்கு, துதி தேவனுக்கு, கீர்த்தி புகழ்ச்சி வந்தனம் வாழ்த்துதல் எல்லாமே கர்த்தருக்கு தான். உன் பலத்தால் எதுவுமே செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க, சம்பாதிக்கிற பலனை கொடுத்துருக்கிற. நிறைய பேர் நினைக்கிறீங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு ஓடுறேன். நான் சொல்லாத, உன்னை கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு கர்த்தர் பலன் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் ஐசியூல இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் கை கால் முடக்குவாதத்தில் இருக்காங்க தெரியுமா? ஸ்ட்ரோக்குனால இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் பார்க்க முடியாமல் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் பேச முடியாமல் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் புத்தி இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் ரோட்ல பைத்தியம் அலையறாங்க தெரியுமா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளே சொல்ற வார்த்தை, கஷ்டப்பட்டு உழைச்சா தாங்க சாப்பாடு, கஷ்டப்பட்டு வேலை செய்யணுங்க, செவன் செவம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா கிடைச்சிருமா? இதெல்லாம் தேவனை துக்கப்படுத்தும்படியான காரியம். உன் பலத்துல நீ வேலை செய்யல, தேவன் நினைச்சாருன்னா ஒரு நிமிடத்துல உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, கர்த்தருக்கு அவன் மகிமை செலுத்தாதபடினா பக்கத்துல ஒரு தூதன் நின்ன ஒரு அடி போட்டான், அங்கனே ஸ்பாட்ல அவன் அவுட். காரணம் என்ன தெரியுமா? மகிமை தேவனுக்கு செலுத்தல. இதை கேட்கிற தம்பி, நீங்க ஒவ்வொரு நாளும் மகிமை செலுத்து. சாப்பிட்றியா? மகிமை அவருக்கு. தூங்குறியா? மகிமை அவருக்கு. சம்பாதிக்கிறியா? மகிமை அவருக்கு. துதி அவருக்கு. ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செஞ்சுட்டு போய் என்ன தெரியுமா சொல்லணும்? அப்பிரயோஜனமானவன், செய்ய வேண்டிய கடமையை செஞ்ச. பக்கத்தில் சொல்லுங்க, கடமைங்க. சுவிசேஷத்தை சொல்லுவது நம்ம மேல விழுந்த கடமைங்க. பாட்டு படித்து ஆராதிப்பது நம்ம மேல விழுந்த கடமைங்க. பிரசங்கம் பண்றது நம்ம மேல விழுந்த கடமைங்க. அவரை தொழுது கொள்ள வேண்டியது நம்ம மேல விழுந்த கட்டாய கடமை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது கட்டாயம். பழைய ஏற்பாட்டு காலத்தின்படினா நேரம் உன்னை கல்லெறிஞ்சே என்ன பண்ணியிருக்கணும்? நம்மளை ஆண்டவர் இறக்கத்தின்படி ஓட விட்டுருக்கிறார். ஓடுறா, நீ எவ்வளோ நாளைக்கு ஓடுவோம்? இன்னைக்கு தான் பத்திரிக்கை, இன்னைக்கு தான் விசேஷம், இன்னைக்கு தான் விருந்து, இன்னைக்கு தான் சொந்தக்காரனை பார்க்கறது, இன்னைக்கு தான் பிள்ளைகளை பார்க்கறது, எல்லாம் நம்மளாக. வேதம் சொல்லுது, சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யுத்தத்திற்கு தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த வேலையில் சிக்கி கொள்ளாது இருப்பானாக. அப்ப நீங்க தண்டில சேவகம் பண்றீங்க அப்படின்னா யுத்தத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை யுத்த நாள். இதுல சேவகம் பண்ணுகிற நீ பிழைப்புக்கு அடுத்த வேலையில நீயா போறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளா ஒரு வேலையை உருவாக்கிக்கிறது, நம்மளா கிரியேட் பண்றது. இங்க போலாமா, அங்க போலாமா, இதை செய்யலாமா, அதை நீ உருவாக்கி கொள்வது. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனோ தன்னை சேவகம் எழுதி கொண்ட தேவனுக்கு விரோதமாக நீயாக உன்னை உருவாக்காத. அந்த வசனத்தை கூர்மையா படிச்ச, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனோ தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த வேளையில் சிக்கி கொள்ளாது இருப்பானாக. நம்மளா போய் சிக்கிக்கிறது, நம்மளா தான் ஒன்று காரியத்தை உருவாக்குறது. உருவாக்கிட்டு அதில் போய் சிக்கிக்கிட்டு வர முடியல பிரதர். நாங்கள் நினைச்சோம் இந்த லைவ்ல பார்த்துக்கிறோமே, பரலோகத்தையும் கர்த்தர் லைவ்லே காட்டுவார். இந்த மாதிரி பரலோகம் எங்கேயே பார்த்துக்கப்பா, அங்கெல்லாம் நீ வர முடியாதுன்னு ஒரு நாளைக்கு பரலோகத்தையும் லைவ்லே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. பிரயாசப்படாதவன் பலனில பங்கடையவே முடியாது. அவனுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை தான் கர்த்தர் கொடுப்பார். அப்ப பாருங்களே, ஏரோது ராஜா தான், ஆனா மகிமை தேவனுக்கு கொடுக்கணும். நீ ராஜாவா இருந்தாலும் சரி, நீ யாரானாலும் சரி, மகிமை கர்த்தருக்கு மட்டும்தான், கீர்த்தி கர்த்தருக்கு மட்டும்தான், புகழ்ச்சி கர்த்தருக்கு மட்டும்தான். உலகத்தின் எப்பேற்பட்ட பதவியா இருந்தாலும், எந்த பதவியில நீ வாழ்ந்தாலும் மகிமை செலுத்த வேண்டிய ஒரே ஒரு மகிமைக்கு பாத்திரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சொல்றார், என் துதியை விக்கிரகங்களுக்கு கொட்டேன். அழகா எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நீ மகிமைப்படுத்தணும்னா கர்த்தருக்கு மகிமை செலுத்து. நீ சாஷ்டாங்கமா விழு. ஒரு நிமிஷம் அவருக்கு முன்னாடி வந்து, ஆண்டவரே அப்பிரயோஜனமானவன் நீ சொல்லி பாருவே. வேதம் சொல்லுது, ஆகாப் தாழ்த்தின பொழுது கர்த்தர் சொல்றாரு, ஆகாப்ப நான் அழிக்கத்தான் நினைச்சேன், அவன் தன்னை தாழ்த்திட்டான் பத்தியா, அதை நீ பார்த்தாயா, அதனால இப்ப நான் விட்டுறேன், அவன் பிள்ளை காலத்தில் அதை நான் விசாரிச்சு கொள்றேன்னு ஒரு நிமிஷம் தாழ்மையை கர்த்தர் பார்த்தார்.
நீ கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படு தம்பி தங்கச்சி. இந்த கடைசி வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். மீண்டும் அந்த பகுதிக்கு நம்ம வந்துடுவோம், வேகமாக முடிக்கலாம். தேங்க்யூ. அப்போஸ்தலர் ரோமர் 13ஆம் அதிகாரம். தயவு செய்து எனக்காக நீங்கள் அந்த வசனத்தை பாருங்கள். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், முடிக்கிறேன். ரோமர் 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இளமை போயிருச்சு, வயசு போயிருச்சு, வாழ்க்கை போயிருச்சு. நீங்கள் அநேக ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்க, ரொம்ப பின்னாடி போயிட்டோம். இனிமேல் நம்ம பகலை இரவு காரியங்களுக்கு நம்ம என்ன யோசிக்க கூடாது. போயிருச்சு, நம்ம காலமெல்லாம் போயிருச்சு. பகல் சமீபம் ஆயிற்று. பக்கத்தில் சொல்லுங்க, வருகை சமீபம் ஆயிற்றுங்க. ஆண்டோடைய வருகைன்னு சத்தம் கேட்குதுங்க. இன்னும் நம்ம இரவு காரியத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் அப்படி இருந்தேன் தெரியுமா, நான் இப்படி இருந்தேன் தெரியுமா, அந்த வயசில் நான் அப்படி இருந்தேன் தெரியுமா, நான் அப்படி ட்ரெஸ் போடுவேன் தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது. போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போகணும். பழசை பேசி நீ பரலோகம் போய் சேர முடியாது. புதுசை பேசு. இரவு சென்று போயிட்டு. பக்கத்தில் சொல்லுங்க, இரவு சென்று போயிட்டு. பழசெல்லாம் போயிருச்சு. நீ கீழே இருந்து மேலே ஏறிட்ட. இன்னும் ஏன் கீழேயே பேசுற? திரும்பி பார்க்காதன, திரும்பி பார்க்காத. சொல்லிட்டார்ல, பின்னிட்டு பார்க்காத. நீ திரும்பி திரும்பி பின்னிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை பக்கத்தில் சொல்லுங்க, தள்ளி இருங்க. எல்லாம் தள்ளு. டிவியை தள்ளு, சேனலை தள்ளு, சீரியலை தள்ளு, சண்டையை தள்ளு, வம்ப தள்ளு. நாத்தனா பிரச்சனை, மாமியா பிரச்சனை, பெரியப்பையன் பிரச்சனை, சித்தப்பையன் பிரச்சனை, வரப்பு பிரச்சனை, வாக்கியா பிரச்சனை, எல்லாத்தையும் தள்ளு. அதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அதனால நீ பாதாளத்துக்கு போறதை விட அதை உன்னை விட்டு என்ன பண்ணிடணும்? அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளி விட்டு வாசிங்க, ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும். என்னது? என்ன ஆட்டு? பாவத்தில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குன்னு அவைகள் களியாட்டு. அங்கேயும் எழுதியிருக்கு. கலாத்தியரில் முதல்ல களியாட்டு தான். களியாட்டு என்னது? தேரு திருவிழா, நல்ல விசேஷம், சந்தோஷமான விசேஷம், என்கேஜ்மெண்ட். நல்ல இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எக்ஸ்கேஷன். ஒரு நாளைக்கு சுற்றுலா. பிரதர், என்னத்தை அள்ளிட்டு போகிறோம்? உடனே சொல்றது, என்னத்தை தான் சம்பாதிச்சு அப்படியே போய் அந்த 2 பூங்காவை பார்த்து, 2 மனுஷனை பார்த்து, அரகுர ட்ரெஸ்ஸை பார்த்துட்டோன்னே நேராக பரலோகம் போயிடுவாங்க போல தெரியுது. மனுஷனுக்கு பாருங்க, இந்த உலகத்தை பார்க்கறதுனால மனசு நிறைவடையாதுங்க. பரலோகத்தை பாருங்க, இயேசுவை பாருங்க. எக்ஸ்கர்ஷன் போனால் பரலோகம் கிடையாது. அப்படின்னா எல்லாரும் கூட போயிடலாம். இன்னைக்கு மனுஷன் சுற்றுலா தலங்களை சுற்றுறதையும் நம்ம பார்க்கிறோம். வேதனையாக இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமளே உலகத்தை ரசிக்கும்படியாக, உலகத்தில் இருக்க காட்சிகளை ரசிக்கும்படியாக நம்ம மனதை அளவாய விடுகிறோமே. எவ்வளவு வருந்தத்தக்க ஒரு காரியம். வேதம் சொல்லுது பாரு, களியாட்டும் வெறியும். போஜனத்தில் வெறி, குடிக்கிறதுல வெறி, சிற்றின்பங்கள்ல வெறி. சில பேர் பார்த்தா வெறித்தனமா செய்வேன். அவனுடைய செயல்பாடே தெரியும், அவங்க அது மேல ரொம்ப வெறித்தனமா செய்யல. வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதம். இது நம்மகிட்ட நிறைய பேர்த்திட்ட இருக்கு. என்ன வாதம்? நான் பெருசா, நீ பெருசா, நீ ஒன்னுது பெருசா, என்னது பெருசா, இப்படிதான் போட்டி. நிறைய வாக்குவாதங்கள். இந்த வாக்குவாதம்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. போறாம யாராவது ஒருத்தருக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைச்சிருச்சுன்னா போச்சு. நீங்க ராகேலையும் லேயாலையும் பாருங்களே, அக்கா தங்கச்சி தானே, 2 பேருக்கும். அவளுக்கு ஒரு குழந்தை கிடைச்சா இவன் உடனே இவளுக்கு ஒரு குழந்தை, இல்லாட்டி வேலைக்காரியாவது பிடிச்சி குழந்தை அவளோட இவன் போட்டி. இதான் என்ன? போராம பட்டே கடைசியில் வந்து வாழ்க்கையே கெட்டு போச்சு. நமக்கு எதுக்குங்க? பின்னும் பிறகுள்ள யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயா, உனக்கு உள்ளது போதும்னு நினை. அடுத்தவங்க முடி மேலே ஆத்திரம், சட்டை மேலே ஆத்திரம். அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டு வந்துட்டா இவங்க காலு தரையிலேயே நிற்க மாட்டேது. அன்னைக்கு வீட்டில் இருக்க வீட்டுக்காரே செத்தேன். அவன் போய் நீயும் தான் பொழப்பு நடத்துகிற, உனக்கு நான் வாழ்க்கை பட்டுக்கிட்டு அவன் பார் குறைஞ்ச சம்பளத்தில் எப்படிலாம் வாங்கி கொடுத்துருக்கேன். என்னென்ன வீட்டில் தெரியுமா? வாக்குவாதம், வஸ்திரத்து நிமித்தம், உலகப்புறமான காரியம். அங்கே ஒருத்தன் பீரோல் வாங்கிட்டா நம்ம வீட்டில் பீரோல் இருக்கணும், அங்கே ஒருத்தன் கிரைண்டர் வாங்கிட்டா நம்ம இதுக்கு வட்டிக்கு வாங்கி, இதுக்கு லோன் எடுத்து அடுத்த முன்னாடி பல்ல காட்டி இதெல்லாம் செய்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகள். நான் ஒளிவு மறைவில்லாமல் பேசுகிறேன், லைவில் பேசுகிறேன். லோனில் கூட பொருளை வாங்கி வீட்டில் வச்சுட்டு, இது எவ்வளோ கொடுமையான ஒரு காரியம். அவன் நான் வந்து ஹார்ன் அடிக்கிறேன், கிர்ன்னு அடிக்கிறேன், அப்புறம் ஓடி பல்ல காட்டிக்கிட்டு எப்படி கட்டுறது? போட்டி. அவன் அங்கே இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சா நம்ம பிள்ளையும் படிக்கணும், அவன் வேற வஸ்திரம் போட்டால் நம்ம பிள்ளை. இதெல்லாம் போறாமையும் போட்டி உள்ள காலம் இல்லைங்க. இதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு வர உள்ளது அவனுக்கு உள்ளதென்று நிலைத்திருக்க கடவுள். அவன் ஆண்டவர் அப்படி வச்சா அப்படி போறான். நமக்கு எதை கொடுத்தாரோ அதுல நிறைவடைவோம். பாருங்களேன், அடுத்து சொல்றாரு, வாக்குவாதமும் போராமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போல எப்படி நடக்கணும்?
யாக்கோபு இந்த வார்த்தையை சொல்வார், எப்பா உன் கூட என் ஆட்டுக்குட்டியை ஓட்டிகிட்டு வர முடியாது, இதெல்லாம் கரவல ஆடுகள், வேகமாக நடத்தினா துரித மாண்டே போயிடும், இதை விரட்டிலாம் அடிக்க முடியாது, சீராக கூட்டிக்கிட்டு வர்றேன், நீ முன்னாடி போயிரு, நீ குதிரையில் வந்திருக்கிற, நான் பூரா மாடு கீடு எல்லாம் ஆட்டுக்குட்டி எல்லாம் குட்டி போட்டிருக்குது, நான் இப்போ விரட்ட முடியாது, நீ முன்னாடி போ, நான் மெதுவாக வர்றேன்ட்டு துரிதமாக என்னால் ஓட்ட முடியாதுண்ணே. இப்போ நீ எப்படி போகணும்? இன்னைக்கு கல்யாணம் முடிச்சோன்னே நாளைக்கு குழந்தை இல்லாட்டி நாங்கள் செவத்துக்கு வரமாட்டோம் பிரதர். உடனே வேலை கிடைக்கும், உடனே கார் வாங்கணும், உடனே போகணும், உடனே பரலோகம் போகணும்னு யாராவது நினைக்கிறாங்களா? எசேக்கியா ராஜாவாவது நினைச்சானா? போய் ஊழக்கண்ணீர் விட்டு அழுகிறேன், ஆண்டவரே என் உண்மையை பாரு, ஏன்னா முடிச்சிடானா சந்தோஷம் அல்லேலூயான்ட்டு போகணுமா இல்லையா? இன்னும் 15 வருஷம் அழுது ஊழக்கண்ணீர் விட்டு வாங்கிவிட்டு அப்புறம் பார்த்தா ராஜ்யத்தில் எத்தனை பிரச்சனை. எல்லாம் கிடைக்கணும், பரலோகத்துக்கு போறதுக்கு யார் ரெடி? உங்களில் எத்தனை பேர் கை தூக்குவீங்க? இல்லை ஆண்டவரே பையனை கல்யாணம் முடிச்சுக்கிறேன், இங்கிட்டு பேரை வந்துட்டு அவனை பார்க்குறேன், போகவே மாட்டான், விட்டா போக மாட்டான். அதனால தான் அவர் சொல்லாம வந்து கலப்படா முதல்ல வச்சு நீ வர்ற மாதிரி ஐடியாவே இல்லை. இந்த மரணத்தை மட்டும் ஆண்டவர் எசேக்கியாவுக்கு தான் சொன்னார், மற்றவங்களுக்கு சொல்றதே கிடையாது. ஏன்னா சொன்ன புறப்பட மாட்டான்னு தெரியும். அதனால அவரா ஒரு நாளைக்கு வந்தனே ஆட்டா காளி படுதா காளி தூக்குடான்ட்டு போயிடுவார். ரெடினஸா இரு தேவனுடைய பிள்ளைகளை. அதனால அவர் சொல்றாரு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை இன்னர்ல வைங்க, தரித்துக்கொள். இயேசுவினுடைய அங்க அடையாளங்கள் உனக்குள்ளே இருக்கட்டும், அவருடைய நடை உடை உனக்குள்ளே இருக்கட்டும், அவருடைய உதடுகள் உனக்குள்ளே இருக்கட்டும், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள் உனக்குள்ளே இருக்கட்டும். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம்.